நீங்கள் காம்பேக்டான வீடு தொலாவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2 சென்ட்டில் 3 பெட்ரூம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 மாஸ்டர் பெட்ரூம் 2 ஹாலோடு அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்காகவே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் வர்ற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் லைட் எல்லோ வித் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. ஒரு பெரிய ஹாலுங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. நீங்கள் காம்பேக்டான வீடு தொலாவிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 2 சென்ட்டில் 3 பெட்ரூம் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 மாஸ்டர் பெட்ரூம் 2 ஹாலோடு அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்காகவே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் வர்ற மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் லைட் எல்லோ வித் கிரே கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. மேலே ஸ்பாட்லைட்டும் பாக்ஸும் டைப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி அதுக்கு கிளாஸ் கொடுத்து ஸ்பாட்லைட் கொடுத்து கிரே கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப எடுப்பாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி போகும்போது பெரிய மெட்டல் கேட்டுங்க, ஹெவியான 2 பெரிய மெட்டல் கேட் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னம்னா பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. 11க்கு 15 அப்படிங்கிற அளவில் ஒரு செடான் கார் நிறுத்துகிற அளவுக்கு வசதி இருக்குது. சைடு வாலில் மைல்டான லைட் எல்லோ கலர் டிண்ட் வர மாதிரி நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த வீட்டில் வந்து இபி கனெக்ஷன் இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது. வந்து பால் மட்டும் காய்ச்சினா போதுங்க. வாங்க முன்னே 2 படி ஏறி மேலே போகிற மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட்டுங்க. சிட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. தேக்கில் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்சு கிளாஸி ஃபினிஷிங்கில் வச்சுருக்காங்க. உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹாலுங்க. 11க்கு 17 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் நம்மளுக்கு வடம் புறம் சைடு ஃபுல்லுமே ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் கீழே பேஸ் டேபிளோட அட்டகாசமான கலரில் லைட் கிரே வித் ப்ரௌன் கலரில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சைடில் 2 ஸ்டாண்டி வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹாலில் நம்மளுக்கு மேலே ஸ்பாட்லைட் வச்சு கொடுத்து ஒரு பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே பாருங்கள். 2 சென்ட் வீட்லேயே பூஜா ரூமோட அற்புதமாக இருக்குங்க. லேசர் கட்டிங் டிசைனில் வுட்டன்லேயே நம்மளுக்கு ஒரு பூஜா யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் போர்ஷன் தனியாக இருக்கிறங்காட்டி ஹால் போர்ஷன் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல. அதுக்கு கீழே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிஎஸ் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வச்சு டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்மளுக்கு வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சனை பார்ப்போங்க. வடமேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் வித் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து கீழே மாடுலர் கிச்சன் பண்ணி 7 அடிக்கு டைல்ஸ் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக லேஃப்ட்லையும் சுற்றி வர எல் டைப்பில் போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வச்சு சூப்பரான கபோர்டு ஒர்க்கு டியூவல் கலரில் இதுக்கு பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனை கிரே வித் லைட் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டாண்டி யூனிட் கிளாஸோட போட்டிருக்காங்க. மேலே லேஃப்ட்லையும் உங்களுக்கு டியூவல் கலரில் வுட் ஒர்க்ஸில் பண்ணி அங்கங்கே ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ரீ ஸ்பேஸான 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் கிச்சன் இருக்குங்க. வாங்க இந்த ஹாலில் இருந்து நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்ப்போங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லையே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலையும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க்கு, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே வுட்டன்லேயே டியூவல் கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அயனிங் யூனிட்டு அது மாதிரி மல்டி பர்பஸாகவே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு சைடில் பார்டர் கிரானைட்ஸில் கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் விண்டோஸ் போட்டு கொடுத்து அதுக்கு விண்டோ பாரும் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பாரும் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் எல்லாமே இந்த வீட்டில் 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வால் ஃபுல்லுமே கிளாஸி ஃபினிஷிங்கில் மைல்டான கலரில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வரும். வாங்க மேலே
ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஹெட் ரூமில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து க்ளோஸ்டு டைப்பில் வென்டிலேஷனுக்காக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. மேலேயும் நம்மளுக்கு 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 பெட்ரூமும் பேரலாகவும் எல்லா ஜன்னலுக்கும் நம்மளுக்கு யூபிவிசியில் போட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பார் போட்டிருக்காங்க பாருங்கள். டிவி யூனிட்டு அற்புதமாக சின்னதாக நீட்டாக தெளிவாக காம்பேக்டாக இருக்கக்கூடிய இந்த வீடு அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளோட அருமையாக பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த கிராண்டான 16க்கு 10 அப்படிங்கிற அமைஞ்சிருக்கக்கூடிய மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16 அடிக்குமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4 டோர் வர மாதிரி கபோர்டு ஒர்க்கும் மேலே லேஃப்ட் ஃபுல்லுமே 16 அடிக்கு உங்களுக்கு வுட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பெருசாக ஸ்டடி டேபிளும் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்ரூமில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறக்கு ஒரு ஸ்டடி டேபிள் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்லையும் ஒரு டிவி யூனிட் வுட்டன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்ரிஃபை டைல்ஸ் போட்டு மைல்டான எல்லோ கலர் பண்ணி இபி லைனோடு இருக்கக்கூடிய லக்ஸரியான வீடுங்க. வாங்க இதில் பிவிசியில் டோர் போட்டு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இதுலையும் 8க்கு 4 அப்படிங்கிற அளவிலேயே அமைஞ்சிருக்கு. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பக்கூடிய கோயம்புத்தூரில் எல்லாரும் விரும்பக்கூடிய வடவள்ளியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. 2 சென்ட்டில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமுங்க. அதில் 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க, ஒரு பெட்ரூம் ரெகுலர் பெட்ரூம், அது போக 2 ஹாலோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. பாருங்க 3rd பெட்ரூமுங்க. 3rd பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சைடில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதுலையும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டாக ராயலாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் வுட்டனில் கர்வ் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. இதுலையும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு இருக்குது. இதிலேயே அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 4 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு வெஸ்டர்ன் பேட்டர்ன்லையும் வாஷ் பேஷனும் உங்களுக்கு டவர் செட்டும் வந்துடும். கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. 7 அடிக்கு பெரிய டைல்ஸ் போட்டு எல்லா வென்டிலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்ல ஒரு தெளிவான ஏரியாவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. பட்ஜெட் விரும்பிகளுக்காக தெளிவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆப்டிமம் சைஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. வாங்க ஒரு கவர்டு பால்கனி பார்ப்போங்க. ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு வெளியில் போகும்போது நல்லா ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து வெளியில் போனோம்னா ஒரு கவர்டு பால்கனி 6க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலையும் சைடு வாலுக்கு மாடர்ன் டைப்பில் விட்டு முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பராக டஃப் அண்ட் கிளாஸ் 3.5 அடிக்கு கொடுத்துருக்காங்க. அது போக டைல்ஸ் கீழே லேவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுப்படுத்தியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு நல்ல ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐமை ஹோமுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். வடவள்ளி ரெசிடென்சியல் ஏரியாவில் பக்காவான இடத்துல சுற்றி வர ஒரு 10-15 ஸ்கூலுகளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதுக்கு சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காம்பேக்ட் பெட்ரூமுங்க. சின்ன சைட்டில் பெரிய வீடு பாருங்கள். மேலே 3.5 அடிக்கு கவுண்டர் டாப் போட்டு கொடுத்து 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. சிறுக கட்டி பெருக வாழ்வோம் வாங்க. சின்ன கல் பெத்த லாபம். சின்ன சைட்டில் பெரிய வீடு. ஐமை ஹோமின் நன்றி.